அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் அசர் தொழுகை வந்து 4:45. இங்கே இப்போ நம்ம ஊர் பக்கமெல்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்க பள்ளியாசல் அதுக்கு நீ தொழுக போக மாட்டாங்க. எவனா பிடிச்சி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், தொழுகைக்கு வாங்கடா போங்கடா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் தொழுகைக்கு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே பாங்க சொல்லும்போது கிளம்புனா என்ன செய்யலாம், பள்ளியாசலுக்கு போயிடலாம். இதில் இன்னும் இப்போ தொழுகை போகிறவங்களுக்கு இதில் இன்னொரு சந்தோஷம் அப்படின்னா, பைக்கில் போகிறவங்க அனுமதில்லை. இப்போ நடந்து போகிறவங்க அனுப்பி அவங்க சொல்லிடுவாங்க, யார் பள்ளியாசல் ஒழு செஞ்சு வீட்டிலேருந்து ஒழு செஞ்சுட்டு பள்ளியாசல் போகிறாங்களோ ஒரு 8க்கு ஒரு நன்மை, ஒரு பாவம் மன்னிக்கப்படும், ஒரு தரத்தை உயர்த்தப்படும் அப்படின்னு. இங்கே வந்தால் நம்ம அதை அடைஞ்சு கொள்ளலாம். இப்போ ரொம்ப தூரமாக இருக்க பள்ளியாசல்களுக்கு வீட்டிலேருந்து பள்ளியாசல் தூரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யலாம், எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும், எவ்வளோ அந்தஸ்து உயரும், எவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில பேர்த்துக்கு வந்து இந்த பொல்யூஷன் செட் ஆகிறதுல சைலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், தூசி வந்து பட்டுச்சு அப்படின்னா தும்பல் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் அந்த கேட்டகரியில் சேர்ந்தவங்க கொஞ்சம் பஸ் போய்கிட்டே வந்துருக்கு. செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வந்து நம்மளுடைய பிள்ளைகளை வந்து கை பிடிச்சி இங்கே கூட்டு போகணும், பள்ளியாசல் கூட்டு போகணும். இந்த வயசில் தொழுகைக்கு நம்ம பழக்கினா தான் அவங்க வயசாகும் போது தொழுகை விடாமல் இருப்பாங்க. பாபந்தின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், தமிழில் அதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கண்டினியூவாக தொழுதுகிட்டே இருப்பாங்க விடாமல் எங்கே இருந்தாலும். இப்போ உங்கள் பிள்ளைகள் அப்படி என்ன செய்யணுங்க, நீங்களும் பழக்கணும், கைப்பிடிச்சி கூப்பிட்டுட்டு போகணும்.